ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த வாரத்திலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்ப்பதில் நாங்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்கள் ஆயத்தத்தோடு வந்திருக்கிற நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறோம், கேட்போம். இந்த நாட்களில் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. பாருங்கள், இந்த நாள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவருடைய ஜனம்? கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய ஜனம். நீங்கள் நானும் அவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய ஜனமாய் நீங்கள் நானும் காணப்பட போகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நம்மளுக்கே உரித்தது. கண்களை மூடி இந்த நாட்களில தேவனை நோக்கி பார்த்து அப்படியே குடும்பமாய் சேர்ந்து தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மேலானவர் கர்த்தாவே. நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் எங்கள் மத்தியில கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால ஆண்டவரே முடி சுட்டுகிற தேவன் கடந்து வருவீராக. அன்பின் தகப்பனாய் காணப்படுகிறவர் கடந்து வருவீராக. ஓ ஆண்டவரே, ஜீவன் நீரூற்றே, இந்த இடத்துல கடந்து வருவீராக. உம்மை வருக வருக என்று சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனையில் பிரியப்படுகிறவர். நீர் மகத்துவம் நிறைந்த தேவனாய் இருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து பயபக்தியோடு இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தானே. சர்வ வியாபியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முற்பிதாக்கள் உம்மை ஆராதித்ததை போல ஆண்டவரே, அவங்கள் ஆராதித்த போது கடந்து வந்ததை போல இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில கடந்து வருவீராக. ஆராதனை நாயகரே, கடந்து வாருங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆய
எங்களின் நாயகனாய் இருக்கிறவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஆராதிக்கும்படியாய் உங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரே ஆயத்தத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், அந்த ஆராதனைகளுக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணுகிறவர் இந்த இடத்துல எங்களோடு கூட காணப்படுகிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாய் நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை துதிக்கிறோம். இது சர்வ வல்லமை நிறைந்தவர், குடியிருக்கிற எங்கள் யாவரையும் நீர் பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க. யார் யாருடைய குடும்பங்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறது, யார் யாருடைய குடும்பத்துல எல்லாரும் எப்படி எல்லாம் தேவனை ஆராதிக்கிறார்கள், எப்படிப்பட்ட இதயத்தோடு காணப்படுகிறார்கள் என்று சொல்லி எங்களை மேலிருந்து பார்க்கிற ஆண்டவர், இந்த நாட்களில் தகுந்த ஆராதனைகள் காணப்படுகிற வேளையில நீர் கடந்து வந்து எங்களை ரட்சிக்கிறவராய் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பலத்தின் தருகிற தேவனாய் இருக்கிறபடியான ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. எங்க வீட்டில் இருக்கிற தடைகளை மாற்றி போடுங்க, குடும்பத்தில் இருக்கிற தடைகளை மாற்றி போடுங்க. உயிருள்ள ஒரு தேவனை ஆராதிப்பதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் தருவீராக. ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லுமே, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்னொரு தடவை சொல்லுங்க, இயேசு நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் ஒரு சில பாடலை பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாட்களில் தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறது. எல்லாரும் இந்த பாடலை கரங்கள் தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோமா? ஆமென். உற்சாகமாக உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளோ. பாடுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளோ. துதிக்கிறோம் துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளோ. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளோ. பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளோ. கரங்களை தட்டுவோமா? உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே. ஆமென். சர்வ சிருஷ்டிகரே
தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுவோமா? துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கரங்களை பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எழுந்தருளும். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில கூட கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற இடத்துல அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை ஊற்றுகிறவராக இருக்கிறார். அவர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுமா. ஆமென். அவர் அதற்காகவே அவரை கிரயம் கொடுத்து நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் மாறும்படியாய் கர்த்தர் தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லப்படுகிற பிலிப்பியர்ல சொல்லப்பட்டதை போல சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷமா இருங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்திலையும் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? தேவனை துதித்து ஆராதித்து சந்தோஷம் உடையவர்களாய் காணப்பட வேண்டுமா. ஹல்லேலூயா. வேதவசனம் அதிகமாய் நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தை, சந்தோஷமா இருங்கள், மன ரம்மியமா இருங்கள், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்பிக்கையா இருங்கள், திடமனதா இருங்கள் என்று சொல்லி அநேக தேற்றுதலான வார்த்தைகளை சொல்லி நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தைகள் வேதத்தில் அநேகம் உண்டு. அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிறார். நேரத்தில் கூட நான் பாடுமா, துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். ஆமென். அந்த வாக்குத்தத்த வசனம் உடையதான அந்த வார்த்தைகளை உடையதான அந்த பாடல்களை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே பாடலாமா அந்த பாடலை? சந்தோஷமாய் மாறு,
செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே சொல்லுவாய், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மாய்ந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மாய்ந்துவிடும். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுவோமா, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சொல்லுவா, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம்மாடி வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க, ஜெயம் 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 நமக்கே. சொல்லுவோமா, போராட்டம் பாடுகள் நம்மாடி வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க, ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. கண்கள மூடி சந்தோஷம் சந்தோஷமே, கண்கள மூடி கரங்கள் தட்டில பாடுவோமா. சந்தோஷம் சந்தோஷம், ஓ சந்தோஷத்தை தருகிறவர் அவர். நம்முடைய வாழ்க்கையிலே துயரங்கள் வந்தாலும் சந்தோஷம் செய்கிறவர் அவர். அவர் சமூகத்தில் சந்தோஷமே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனை நாம் ஆராதிப்போமே. ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்படியே கண்களை மூடினவர்களா இருக்கிறதான இடத்துல பயபக்தியோடு தேவனை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. எஸ், அவர் உங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படி கரங்கள் தட்டி ஆராதித்தீங்களோ, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே போராட்டம் பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே நீங்க தானே என்று சொல்லி நினைச்சீங்களோ, கர்த்தர் அந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அவர் உண்மையான
ஆனவர். அவர் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கிறவர். உங்க ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். தேவ பிள்ளையே, சகோதர சகோதரிகளே, வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. சத்தம் எழுப்பட்டும். ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷை அர்த்தத்தை பெற்றவர்கள் வாய்களை திறந்து ஆவியில ஓ ஹalleluya உம்மை துதிக்கிறோம். எஸ், நீங்க ஜெபிக்கிற வேளையில நீங்க உணர முடியும் அளவுக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எஸ், அவருடைய வல்லமை ஊற்றிக் கொண்டிருக்கிறது. ஓ ஆமென் ஹalleluya. நீங்க இத பார்த்து கொண்டிருக்காதீங்க. நீங்க கண்களை மூடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருங்க. எஸ் ஹalleluya. இத பார்க்காம கண்ணை மூடி ஆண்டவரை ஆராதனை பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்களை முழுவதுமாய் நிரப்பும்படியாய் கடந்து வருகிறவர். எஸ் ஹalleluya. ஒரு அபரிமிதமான தேவ பரிசுத்தாவின் வல்லமை இந்த இடத்துல ஆண்டவரே ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலையும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய மகிமையின் வல்லமை இறங்கட்டும் ராஜா. எஸ் ஆண்டவரே, ஒரு புதிய பலம், ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய தைரியத்தின் ஆவி உடைய பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும். எஸ் ஆவியானவரே, நீ ஒருவர் இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறீங்க என்பதை அடையாளப்படுத்தும்படியாய் ஊற்றும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உடைய தெய்வீகத்தின் பலனை ஊற்று. நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர் ராஜா. எங்களுக்கு வாய்களை திறந்த ஆண்டவரே, நீர் பலன் தாரு, நீர் கிருபையை ஊற்று ஆண்டவரே. மங்காத பேரொழி என்று சொல்லுங்க. நீர் புதிய படைப்பாயங்களை மாற்றுகிறவர் என்று சொல்லுங்க. எங்களை புதிதானவர்களை மாற்றுகிறவர், புதிய வழிவாசலை திறந்து கொடுக்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர், அரசாளுகை செய்கிறவர். இந்த நேரத்தில் என்னை தூக்கி எடுக்கிறவர் ஆண்டவரே. பள்ளங்களிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறவர், என் கண்ணீரை துடைக்கிறவர், என் சந்தேகங்களை மாற்றுகிறவர். எனக்கு நீர் ஒருவர் தானே நங்குற என்று வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. எஸ், அவருடைய வல்லமை ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எஸ், ஆவியில நிரம்பி கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய தெய்வீகத்தின் வல்லமை ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் அபிஷேகத்தின் வல்லமை, இயேசுவின் அக்கினியின் வல்லமை இந்த நாளில் கரங்களை தட்டி கொண்டிருக்கிற வேளையில உங்களுடைய வாய்களை திறந்து ஜெபிக்கிற சத்தத்தை கேட்கிற வேளையில ஒரு தேவ வல்லமை உங்களை அபிஷேகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எஸ், ஆண்டவரை நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்படட்டும். தெய்வத்தினுடைய அருள் ஒவ்வொரு கிளையும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கைகளுக்குள்ளாய் ஆண்டவரே, வாழ்க்கை நரிசாய் போய்விட்டு என்று சொன்னவருடைய வாழ்க்கையில வெட்டாம் தரையை போல காணப்பட்டவர் ஆண்டவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிலமுள்ளதான ஜீவ நீரூற்றை ஊற்ற உம்மால முடியும் கர்த்தாவே. கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். என் தேவனுடைய மகிமை வல்லமை ஊற்றப்படுவதாக. எஸ் 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 உள்ளங்கை வரைக்கும் அந்த கரங்களை அசைச்சு அசைச்சு ஜெபிக்கிற பிள்ளை மேல கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. இயேசுவே, நீர் உயிருள்ள தேவன். கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிற தேவன். எஸ் ஆண்டவரே, முகங்களை பிரகாசமடைய செய்வீராக. கண்களை மூடி ஆராதிக்கிற பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் பிரகாசமாய் காணப்படும்படியாய் உம்முடைய தெய்வீகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும். இயேசுவின் இரட்சகத்தின் ஆண்டவரை ரட்சிக்கிற வல்லமை இந்த நாளில் ஆண்டவரே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஆவியே ஆவியே, இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே, உம்முடைய கிருபை தருவீராக. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி
படியிட்டே முழுவதும் தருகிறே முழங்கா படியிட்டே முழுவதும் தருகிறே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆராதனை உமக்கே என்று சொல்லுவோமா? ஆண்டவரே ஆராதனை உமக்கே என்று சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே ராஜா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இன்று நம்மளோடு கூட வாசம் பண்ணும்படியாய் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே தெய்வமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி கைவிடா தெய்வமே கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே அவர் கைவிடவே மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே கரங்களை உயர்த்தி மூலங்கா ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வமே மூலங்கா படியிட்டே முழுவதும் தருகிறே அப்பா நாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு முதலிடம் நீர்தான் எங்களுக்கு மேன்மைக்குரியவர் இந்த காலை நேரத்துல ஆண்டவரே எல்லாத்தையும் நாங்க உங்க கிட்ட கொடுத்தாதான் எங்களை நீர் எந்தெந்த விதத்திலெல்லாம் நீர் ஆண்டவரே நிலைப்படுத்த வேண்டுமோ எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமோ எவைகளெல்லாம் எங்களுடைய தேவைகள் நிறைந்த பகுதி என்பதை நீர் பார்த்து ஆசீர்வதித்தால் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே மகிமையாய் வழங்குமே கர்த்தாவே இந்த நாட்களில் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க நீங்க கைவிட மாட்டீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளாய் காணப்படுகிறது எத்தனை சேதங்கள் எத்தனை அழிவுகள் எத்தனை கொள்ளை நோய்கள் எத்தனை பெரிதான துயர சம்பவங்கள் வந்தாலும் வேதவசனம் சொல்லுகிறதே துர்ச்செய்தியை கண்டு நீதிமான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான் அஞ்சாமல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தேவ ஆவிய கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளாக எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறீங்க எங்களுக்கு ஒருபோதும் ஆண்டவரே துயரங்கள் உண்டாகாதபடி சோர்வுகள் உண்டாகாதபடி எங்களை கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே உம்முடைய மிகுதியான ரட்சிப்பை ஆராதிக்கிற எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறபடியான ஸ்தோத்திரம் பவுலும் சீலாவும் ஆண்டவரே சிறைச்சாலையில ஆண்டவரே கட்டப்பட்ட நிலையில உம்மை ஆராதித்த போது இறங்கி வந்து அவங்க எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற வைத்ததை போல ஆண்டவரே அவர்கள் ஒப்பு கொடுத்து ஆராதித்த போது தன்னுடைய துயரங்கள் கஷ்டங்கள் தன்னுடைய எல்லா ஆண்டவரே எதிர்கால காரியங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆராதித்த போது ஆராதனைக்குள்ள வாசம் பண்ணுகிறவர்
சிறைச்சாலைக்குள்ளாய் கடந்து வந்து ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற வைத்து விடுவித்து கர்த்தர் ஆண்டவரே எங்கு செல்ல வேண்டும், எந்த பயணத்தில் ஓட வேண்டும் என்ற காரியங்களை காட்டின ஆண்டவர் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாருமாக இணைந்து உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்துவீராக. நீர் செய்வது எதுவோ அது ஆரோக்கியமாயிருக்கும். நீர் செய்வது எதுவோ அது நன்மைக்கு எதுவாயிருக்கும். நீர் செய்வது எதுவோ அது பலனுள்ளவைகளாயிருக்கும். நீர் செய்வது எதுவோ அது நிச்சயம் பண்ணப்பட்டவைகளாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்க்க பார்க்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே முழங்கால் படியிட்டு இந்த வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு அரசாங்கம் சில நேரங்கள் கொடுத்து வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த நாட்களில் செய்யப்பட்டிருக்கிறது. பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, இத்தனை 2 மாதங்களாக வேலைக்கே போகாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே எந்த காரியத்தை குறித்து யோசிக்காம, எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே தடைகளாய் நினைத்து இருந்து விடாதபடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கர்த்தர் நியமித்திருக்கிற வேலைகள் ஆண்டவரே கிடைக்கும்படியாக, அவைகள் ஆண்டவரே அந்த வேலைகளுக்கு போகும்படியாக கர்த்தர் வாசலை திறப்பீராக. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களா? சபை விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துல எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்காம எல்லாருக்காகவும் சேர்த்து ஜெபிங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே முழு குடும்பங்கள், ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே நீர் நியமித்து கொடுத்துக்கிற வேலைகளுக்கு போவதற்கு எந்த தடைகள் இருக்க கூடாது. வேலை தருகிறவர்கள் ஆண்டவரே எவர்களும் எதை குறித்து யோசிக்க கூடாது. ஆண்டவரே கர்த்தர் அப்படியாய் வாசலை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே, ஆண்டவரே உழைப்பை ஆண்டவரே நீர் தந்திருக்கிறீங்களே, ஒவ்வொருவருக்கும் உழைப்புகள் ஆண்டவரே வேலைகள் கிடைக்கட்டும் சொல்லி வாய்களை திறந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால தடைகள் விலகட்டும். ஆண்டவரே எந்த விதமான தேவையில்லாத யோசனைகள் வேலை தருகிறவர்களுக்கு உண்டாகாதபடி கர்த்தர் ஆண்டவரே மாற்றங்களை ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். ஆண்டவரே சபைக்கு ஆண்டவரே இன்னும் அநேக ஜனங்கள் உண்டு, எல்லா ஜனங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால என் தேவனுடைய ஆண்டவரே பிரசன்னம் ஒவ்வொருவருடைய பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. நன்றி ராஜா. அடுத்ததாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, வேலை பார்க்கிறதுனால எந்த ஒரு தொற்று வியாதிகள் வரக்கூடாது. வேலை பார்க்கிறதுனால எந்த ஒரு குடும்பத்துக்கும் ஆதாயம் இல்லாத தன்மைகள் ஆகிவிடக்கூடாது. தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத காரியங்களோ குடும்பத்துல நேர்ந்து விடாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் நம் கரங்களை உயர்த்தி இந்த நாள்ல கரங்களை 2 கை கூம்பி நாம் ஜெபிப்போமா? வேலை பார்க்கிற இடத்துல
ஆண்டவருடைய பிரசனத்தினால ஆண்டவரே எந்த தொற்று வியாதியும் காணப்படாதபடி, அன்றைய வேலைக்கு போகிற மனுஷர்கள் நிமித்தமாய் ஆண்டவரே எந்த தொற்று வியாதிகளும் உண்டாகாதபடி, எங்களுடைய அருமையான பிரதர் சிஸ்டர்ஸ் வேலைக்கு போகிற வேலைகளில் ஆண்டவரே அவங்க கைகள்ல, அவங்களுடைய சுவாசத்துல, அவங்களுடைய உடம்புகள்ல ஆண்டவருடைய பரிசுத்தாவின் வல்லமை ஆண்டவரே காணப்பட்டு இந்த தொற்று வியாதிகள் எல்லாம் ஆண்டவரே சீர்குலைந்து நாசமாய் போகட்டும். எங்களுடைய பிள்ளைகளை தொற்றி விடாதபடி, குடும்பங்களை தொற்றி விடாதபடி எங்க ஆண்டவருடைய இரத்தத்தை எடுத்து நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. வாய்களை திறந்து ஜெபிங்க. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் வேலைக்கு போறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் வேலைக்கு போறாங்க, அவங்க மேல, அவங்க கைகளில ரத்தத்தை தெளிக்கிறோம் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தால நீங்க சொன்னா அது நடக்கும். இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே சகோதரனுடைய கைகள்ல, சகோதரியுடைய கைகளில ஆண்டவரே, அவங்களுடைய சுவாசிக்கிற இடத்துல, நடமாடுகிற இடத்துல, எங்க பிள்ளைகள் வேலைக்கு போகிற இடத்துல ஆண்டவரே பிள்ளைகள் மேல ரத்தத்தை தெளிக்கிறோம். கணவனார், ஆண்டவரே மனைவி, ஆண்டவரே தேவன், ஆண்டவரே அம்மா அப்பா வேலைக்கு போகிற ஒவ்வொரு வேலையும், அன்னை தங்கச்சி வேலைக்கு போகிற இடத்துல உம்முடைய ரத்தத்தை எடுத்து நாங்கள் தெளிக்கிறோம் கர்த்தாவே. எந்த தொற்று வியாதிகளும் உண்டாகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே சுகமும் பலனும் ஜீவனும் அவர்கள் மேல் காணப்படட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்கப்பா. உமக்கே நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்க தேசத்துல ஒரு நாளைக்கு குறையாம 500 பேர் இந்த வியாதியினால் தொற்று காணப்படுகிறது. இந்த 500 ஆண்டவரே குறைந்து போவதாக. இப்படியாக கரங்களை உயர்த்தி 5 விரலை விரிச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே குறையாம ஆண்டவரே தமிழ்நாட்டில் 500 பேர்கள் ஆண்டவரே 500 600 என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே குறைந்து போவதாக. எஸ் ஆண்டவரே குறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இந்த நோய் ஆண்டவரே கூடுதலா கூடிக்கொண்டு போகாதபடி அது அப்படியே குறைஞ்சு போகட்டும், குறைஞ்சு போகட்டும். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் தொனிக்க தொனிக்க குறைந்து போகட்டும். ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கூடிய சீக்கிரத்துல செய்தித்தாள்கள்ல ஒவ்வொரு இடங்கள்ல ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட வேண்டும். 500 ஆண்டவரே காணப்படுகிறவைகள் குறைந்து போகிற தன்மைகள் உண்டாவதாக ராஜா. ஆண்டவரே, அநேகர் இழந்து போய் அநேகர் தடுமாற்றத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்ன செய்வோம், நாங்க பார்த்த வேலை இது, ஆனா இப்ப என்ன வேலை செய்வது என்று சொல்லி தெரியாம இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நீர் பாதைய ஆண்டவரே பாதை காட்டுங்க, வெளிச்சத்தை கொடுங்க. தேவனுடைய அன்பின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். உடைய சமாதானம் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து ஆண்டு கொண்டு வழி நடத்துவதாக. கர்த்தர் இந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டபடி கரங்கத்தடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிற தெய்வமாய் இருக்கிறார். கடந்த வாரங்கள்ல கூட இதுவரையிலும் கர்த்தருக்கென்று நீங்கள் சபையாராய் தேவ பிள்ளைகளாய் இணைந்து கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய் கொடுத்து வருகிற காணிக்கைகளுக்காய் கர்த்தருக்கு முதலாவது நன்றிகளை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் மூலமாய், கர்த்தருடைய நாமத்தின் மூலமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில கூட தேவனுக்கென்று கொடுக்க விரும்புகிறவர்கள் உங்களது காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்கைகளை செலுத்துமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து காணிக்கை செலுத்தின பின்பதாக காணிக்கைக்காகவும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகளுக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு பாடலை கூட பாடுவோமா? ஆயத்தத்தோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இல்லை என்றாலும் உங்களால் இயன்றதை கர்த்தருக்கு என்று கொடுக்கும்படியாய் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாடுவோமா ஒரு பாடலை கூட? ஜெயம் தந்தீரையா
ஜெபிக்க போகிறோம். 3 காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். முதலாவது படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதாக நாம் கேட்க போகிறதான தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடிக்கொண்டு காணிக்கைகளை ஒருவேளை நீங்க செலுத்தி இருந்தால் காணிக்கை மேலாய் கரங்களை வைத்து ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த கரம் எங்களுடைய கரம் அல்ல, இந்த கரத்தின் மேல கர்த்தராகிய இயேசுவின் கரம் வைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கென்று நாங்க பெஸ்ட கொடுத்திருக்கிறோம். சிலர் எங்களது இல்லாமைகள்ல கூட இருக்கிறதுல பெஸ்ட நாங்க கொடுத்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தை பார்க்கிற தெய்வம், இதை நீர் ஆசீர்வதிப்பீராக. முதலாவது இந்த காணிக்கை நீர் அங்கீகரிப்பீராக ஐயா. இதை பரிசுத்தம் பண்ணி நீர் அங்கீகரியும் ஐயா. ஆண்டவரே, இதை அங்கீகரித்து இதை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செலுத்தி இருக்கிற எங்களது மனதை பார்த்தவராய், ஆண்டவரை செலுத்தி இருக்கிறவர்களது உள்ளத்தை பார்த்தவராய், அவர்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால நிறைவாய் மாறட்டும். எல்லா வறுமைகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். ஜெபித்தது போல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். அடைக்கப்பட்டிருக்கிறதான கதவுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டும். எந்தெந்த இடங்கள்ல ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டதா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாறுவதாக ஐயா. இரண்டாவதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில அந்த பிள்ளைகள் மேல ஆண்டவரே உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே எங்க இருந்தாலும் இப்பொழுது ஒரு விசை உம்மை நோக்கி பார்க்கிறபடியினால ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் அவர்கள் தலை மேல சிரசின் மேல வைக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் கரம் வைப்பதினால இந்த வருடம் முழுவதிலும் நீங்க கூட இருந்து ஒவ்வொரு செயலிலும் ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரே, இந்த வருஷம் அது வேணும் இது வேணும் என்று நாங்க எதையும் கேட்கல. விசேஷமா இந்த தேவ பிள்ளைகளுக்கு நீங்க கூட இருங்க. நீங்க கூட இருந்தா போதுமே. எல்லா விதமான குறைவு, எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் மாறுமே. நீங்க கூட இருங்கப்பா, நீங்க கூட இருங்கப்பா. எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நீங்க துணையாய் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. விசேஷமாய் தேவ வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட நாங்க கேட்க இருக்கிறதான தேவ வார்த்தைய ஆண்டவரே கேட்கும்படியாய் எங்க செவிகளை திறந்தருள்வீராக. எங்கள் இருதயத்தை திறந்தருள்வீராக. முடிந்த நெடுமுழங்கால் படியிட்டு இருதயத்தின் மேல கரங்களை வைத்து ஜெபிப்போமா? இயேசுவே, கேட்க இருக்கிறதான தேவ வார்த்தை இது சாதாரண வார்த்தை அல்ல. இல்ல நாங்க சாதாரணமா எத்தனையோ காரியங்கள் கேட்கிறது போல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்ல. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. நாங்க இப்ப கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை. எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதான தேவ வார்த்தை. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாங்க கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் உள்ளத்துல வறண்டு போயிருக்கிற எங்களது ஆவி, வறண்டு போயிருக்கிற எங்களது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கத்தக்கதான ஒரு புதிய வல்லமை ஊற்றப்பட்ட வார்த்தையா எங்கள் மத்தியில வந்து சேருவதாக. ராஜா, இந்த வேளையில எங்களை நாங்களே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்க கூடாதபடி, இந்த வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நடக்க கூடாதபடி, அதை உணரக்கூடாதபடி இருக்கிற எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக. முற்றிலுமாய் உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ எங்களை ஆளுகை செய்யும் ஐயா. வேத வார்த்தையை கேட்கும்படியா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 எஸ், கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவனை நாம் ஆராதித்திருக்கிறோம். அடுத்து இந்த நாட்களில் நாம் ஜெபித்திருக்கிறோம். தேவனுக்கென்று நாம் படைத்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய படைப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்களில் இந்த வாரத்திலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாட்களில் கூட நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். கர்த்தரிடத்தில் நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். இந்த நாட்களில் விசுவாசத்தை குறித்து இந்த நாட்களில் நாம்
பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிறார். நாட்டில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கிறதுக்கு முன்பதாக விசுவாசத்தை குறித்து வேதம் அநேக காரியங்களை நம்மளுக்கு சொல்லித் தருகிறது. வேதம் நம்மளுக்கு அநேக காரியத்துல கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். சீசர்களிடத்துல விசுவாசத்தை எதிர்பார்த்தார் ஆண்டவர். வியாதியோடு இருக்கிறவர்களிடத்துல ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்த்தார். அதே மாதிரி தேவையோடு இருக்கிறவர்கள் இடத்தில் தேவன் விசுவாசத்தை எதிர்பார்த்தார். ஆண்டவர் தன்னுடைய சீசர்களிடத்திலையும் விசுவாசத்தை எதிர்பார்த்தார். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களை ஜனங்களுக்கும் தன்னுடைய சீசர்களுக்கும் கர்த்தர் போதித்திருக்கிறார். நாம் வேதாமத்தில் அநேக காரியங்களை, அநேக சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். சீசர்களுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? விசுவாசத்தை குறித்து அவர்கள் கேட்கும் போது, அவர்களோடு பேசும்போது அநேக காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நாமளும் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை உடையவர்களாய், தேவன் மேல் பற்றுதல் உடையவர்களாய். நாம் பார்க்காம இருந்தோம், நாம விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வேதத்தில் அநேக இடத்துல தேவன் சொல்லிக்கிறார், என்னை நீங்க பார்க்கிற உங்களுடைய சகோதரன் இடத்துல நீங்க அன்பு செலுத்தாம இருக்கிறீங்க. அப்ப பார்க்காம இருக்கிற என்கிட்ட நீங்க எப்படி அன்பா இருக்கிறேன்னு நீங்க சொல்ல முடியும்? இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிறார். கண்டிராமல் இருக்கிற தேவனிடத்தில், நாம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருக்கிற, தச்சுரூபமாய் முகத்துக்கு முகமாய் பார்க்காமல் இருக்கிற தேவனிடத்தில் நாம் விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும் போது தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சீசர்கள் படகுல போய்கொண்டிருக்கிறார்கள். அங்க பார்க்கும்போது படகுல பயங்கரமாய் கடல்ல கொந்தளிப்பு ஏற்படுகிறது. காற்று பலமாய் அடிக்கிறது. கப்பல் சேதமாகிற நிலைமைகளும் தண்ணீர்கள் உள்ள வரக்கூடிய நிலைமைகளும் உண்டாய் கொண்டிருக்கிறது. இயேசுவும் அங்க படகுல தான் படுத்திருக்கிறார். ஆனா அந்த சீசர்கள் இயேசுவை நோக்கி கத்துகிறார்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது, இப்ப உங்களுக்கு என்ன நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டி விட்டு ஆண்டவர் சொல்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள், அற்ப விசுவாசிகளா இருக்கிறீர்களே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இப்படி நாம் பார்க்கும்போது தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்போது தேவன் நம்மளை இன்னும் அதிகமாய் நம்மளை என்ன செய்கிற, நம்மளுடைய காரியங்களை நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராகவும் இருக்கிறார். நம்மளை ரட்சித்து வழி நடத்துவதற்கும் விசுவாசம் தான் என்ன செய்கிறது, பலனாய் காணப்பட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்களில ஒரு சில வேத வசனங்களை நாம் வாசித்து அவைகள் உள்ள காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை அவைகளுக்கு நிறைய திசை திருப்புவோம். வாசிங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறதை நாம் கேட்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்ப நாம் நீதிமான்கள் என்று சொல்லப்படும் போது நம்மளுக்குள்ளாக விசுவாசத்தினால தான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். விசுவாசத்தினால தான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும். அப்ப நீதிமானாய் நாம் வாழ வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை. என்னுடைய வாழ்க்கையை நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் விசுவாசத்தோடு நான் காணப்படும் போது நீதிமானாய் மாற்றப்படுகிறேன். நீதிமானாய் மாற்றப்பட்டதற்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன செய்கிறாராம்? சமாதானத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பெற தேவன் தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 9வது அதிகாரம்
23வது வேத வசனத்தை வாசிப்போம். மார்க் 9:23வது வேத வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எல்லாம் கூடும். அப்ப ஆண்டவர் ஒருவன் தன்னுடைய மகன் மிகவும் அசுத்த ஆவியினால் மிகவும் அளக்களித்து நுரை தள்ளி அவன் பயங்கரமான பாடுகள்ல காணப்பட்டிருக்கிற அவனுடைய மகனுக்காக இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாறுவதற்கு தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாய் நாம் காணப்படும் போது அங்க சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் ஆகுமா. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் விசுவாசிக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆக வைக்கக்கூடிய காரியங்களை ஏற்படுத்தி தர போதுமான தேவனாயிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியமும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் நம்மளுக்கு சொல்லி தருகிறது. அப்ப நம்ம விசுவாசம் உடையவர்களாய் நம்ம ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்கிறோமா, கேட்கிறதுக்கு முன்பதாக தேவன் அதை செய்ய வல்லவர், தேவன் அதை தர வல்லவர் என்று சொல்லி நாம் அதிகமாய் விசுவாசிக்கிறவர்களாய் இறுதி வரை அது நடக்கிற வரைக்கும் நாம் விசுவாசம் உடையவர்களாய் காணப்படும் போது தான் நம்மளுக்கு அவைகள் எல்லாம் ஆகிற தன்மைகள் நம்மளுக்குள்ளாய் கடந்து வரும். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 28:16ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய வேதாமத்தில் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பயப்படவே மாட்டானாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறவன் பயப்பட மாட்டான். விசுவாசிக்கிறவன் தன்னுடைய காரியங்களில கோழையாய் இருக்க மாட்டான். பயப்படும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில மிஸ்டேக் பண்ணுகிறோம். கோழையான முடிவு எடுக்காதபடி, கோழையான பாதைகளை எடுக்காதபடி விசுவாசிக்கிறவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை சார்ந்து காணப்படுகிறவன் அவர் செய்வார் என்று சொல்லி அவரையே சார்ந்து விசுவாசத்தோடு காணப்படுகிறவனுடைய காரியம் கோழையாய் இருக்காதா? அவருடைய செயல்கள் நிச்சயமாய் வீரமுள்ள செயலாய், அவருடைய காரியங்கள் வெற்றி உடையவைகளாய் தேவன் மாற்றி கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டானாம். விசுவாசிக்கிறவன் தேவையில்லாத காரியங்களுக்கு பயப்பட மாட்டானாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகுமாம். விசுவாசத்தினாலே தேவன் ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றி சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்னும் சில வேத வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமே. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம். நல்லா கவனிங்க. பொன்ன காட்டிலும் பொன் கூட அழிந்து போகும், ஆனால் விசுவாசம் அழியாது. ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளேருந்து தேவன் மேல் எழும்பக்கூடியதான அந்த விசுவாசம், உங்களுக்குள்ளாய் எழும்பக்கூடியதான ஒரு அந்த விசுவாசத்தினுடைய வீரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடையாளமாய் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் பல பொன் மற்ற காரியங்கள் கூட அழிந்து போகலாம், ஆனா உங்களுடைய இருதயத்திலிருந்து எழும்பக்கூடியதான விசுவாசமோ அவைகள் அழிந்து போகாதாம். ஆமென். இன்னொரு அதே வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமானது
வெளியேற பெற்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல வெளியேற பெற்றவைகள் நீங்கள் வாங்க விரும்புகிற பொன்னினால் அல்ல, பொருட்கள்னால் அல்ல, உங்களுக்குள்ள தோன்றக்கூடிய விசுவாசமே வெளியேற பெற்றவைகளாய் இருக்கிறது. உங்களுக்குள்ள தேவன் ஒரு வெளியேற பெற்ற காரியத்தை வைத்திருக்கிறார். அது தேவனை சாரும் போது அது எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்குது என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள எனக்குள்ள எழும்பக்கூடிய விசுவாசம் சாதாரணவைகள் அல்ல, வெளியேற பெற்றது. ஆமென். தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவைகளாய் இருக்கிறது. சிலர் சொல்வாங்க, என்னப்பா நீ மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிற, ஓ நம்பிக்கை என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைகள், நாம் சார்ந்திருக்கிற விசுவாசத்தை குறித்து ஏதோ ஒரு ஏளனமாய் நினைக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிற தேவனுடைய நினைப்பை குறித்து இந்த வேதவசனம் சொல்லுகிறது, நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் நம்பிக்கையை தேவன் எப்படி பார்க்கிறாராம்? வெளியேற பெற்றதாய் பார்க்கிறார். இந்த நாட்களில் என்னென்ன சூழ்நிலைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, என்னென்ன தேவைகளுக்கோடு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, தேவன் சொல்லுகிறார், தேவனை குறித்து தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பெரிதான விசுவாசத்தை தேவன் சொல்லுகிறார், உங்க மேல் அந்த பெரிதான விசுவாசம் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார். உங்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் எழும்பும் என்றால் கர்த்தர் உங்களுக்குள்ளாக எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக எழும்பும் என்றால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, கோழையானவர்களாய் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே நம்ம படித்தது போல உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் எப்படி அளவிடுகிறார் என்றால் அவைகள் வெளியேற பெற்றதா. ஆமென். ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை பார்த்து வெளியேறப்பட்டது என்று சொல்கிறாரே, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். அவர் மேல் இன்னும் அதிகமாய் விசுவாசம் வைக்க வைக்க நம்மளுக்குள்ள அவர் சொல்லுவார், நம்மளை பார்த்து சொல்லுவார், வெளியேற பெற்ற காரியத்தை உங்ககிட்ட இருக்கிறது என்று சொல்லி தேவன் நம்மளை விசாரிப்பார். நம்முடைய அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி நம்மளுக்கு காரியங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். வேதவசனத்தை இன்னொரு வேதவசனத்தை வாசிப்போம். யூதா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதா 3வது வசனம் வாசிப்போமா? பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலன் என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். இங்கே நம்ம பார்க்கிறோம் அவன் சொல்கிறான், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசுவாசமானது தைரியமாய் போராடி அந்த விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். தைரியமாய் போராடி அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்க வைக்க வேண்டும். விசுவாசம் சில வேளையில சில போராட்டங்களுக்குள்ளாய் அழைத்து செல்லும். விசுவாசம் சில வேளையில பரீட்சிக்கப்படும். எப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன் ஆண்டவர் மிகவும் நேசித்து ஒரு மகனை கொடுத்து அவனை மறுபடியுமாய் சோதிக்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தினாரோ, அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது என்று சொல்லி சோதிக்கப்படும்படியாய் பரீட்சிக்கப்படும்படியாய் காணப்பட்டதோ, சில போராட்டங்கள் காணப்படும், சில பரீட்சைகள் உண்டாகும், சில சோதனைகள் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேர்ல விசுவாசிக்கிற வேளையில வரும். அங்க சொல்லப்படுகிறது, விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு நான் எழுதி உணர்த்துகிறேன். எழுதப்படுகிறது என்றும் மாறாதவைகள், எழுதப்படுகிறவைகள் என்றும் நிலை உள்ளவைகள். அங்க நிலை உள்ள ஒரு காரியத்தை அப்போஸ்தலன் இங்கு நம்மளுக்கு தேவன் மூலமாய் சொல்லி கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்காய் தைரியமாய் போராடுங்க. ஒரு காரியத்துல விசுவாசமா இருக்கிறீங்களா, தைரியமாய் அதற்காக என்ன போராட்டங்கள் வந்தாலும் போராடி நில்லுங்க என்று சொல்லி அப்போஸ்தலன் சொல்லி கொடுக்கிறார் நம்மளுக்கு. இந்த நாட்கள்ல விசுவாசத்துல எப்பேற்பட்ட போராட்டங்கள் கடந்து வந்தாலும் நாம் அவைகளுக்காய் தைரியமாய் போராட வேண்டும். விட்டு கொடுத்து விடாதபடி விசுவாசத்தில் நிலை நிற்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். இன்னொரு வேத வசனத்தை நாம் கடைசியாக நாம் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர்
11:1 வாசிங்க. விசுவாசமானது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். திரும்பவும் அது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்கள், பார்க்காத ஒரு காரியத்தின் மேல விசுவாசமாய் நிச்சயமாய் அதற்காய் பலனாய் அதற்காய் பலமாய் காத்திருக்கிற ஒரு காரியத்தை அங்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாய் இருக்கிறது. இந்த நாட்களில இது இந்த வசனத்தை கொண்டு ஆதாரமாய் இந்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கிறோம், அநேக ஆண்டவருடைய சீஷர்களுக்கு கூட ஆண்டவர் மரித்ததுக்கு பிற்பாடு நம்ம கூட இருந்த இரட்சகர் நம்மளை இத்தனை வருஷம் நம்மளை வழி நடத்தி நம்மளை போஷித்து எல்லா யூதர்கள் மத்தியிலும் கிரேக்கர்கள் மத்தியிலும் எல்லா ரோமர்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு போய் அவர் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்தாரே, இன்றைக்கு அவர் இல்லையே என்று சொல்லி சீஷர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை பார்க்க முடியல, இயேசு இல்லாத ஒரு நிலையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இயேசு தென்பட்டதுக்கு பிற்பாடுதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? எழும்ப ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர்களாய் எழும்ப ஆரம்பித்தார்கள். பார்த்தும் விசுவாசியாமல் காணப்படுகிறவன் தோமா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்டும் விசுவாசியாமல் இருந்தவன் தோமா. அவன் தொட்டு பார்த்து அவன் விசுவாசித்தான். இயேசு என்று சொல்லி விசுவாசித்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ என்னை தொட்டு பார்த்து நீ விசுவாசிக்கிற, நம்புகிற, ஆனா என்னை தொடாதவர்கள், என்னை காணாதவர்கள் உன்னை காட்டிலும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு, இந்த வார்த்தையை குறித்து கேட்டுக்கொண்டு அவர் மேல் விசுவாசமாய் தொடர்ந்து நாம் காணப்பட போகிற பிள்ளையாய் இருக்கிற நம்மளுக்கு அந்த வார்த்தை, அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு குறித்தவைகள். ஆமென். கர்த்தர் நம்மளை பாக்கியவான்களாய் பார்க்கல, நம்ம இயேசுவை தொடல, ஆனா விசுவாசிக்கிறோம், வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு ஆண்டவர் பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். அப்படி என்றால் தொட்ட தோமா கூட இந்த நேரத்துல அவன் என்ன செய்யறான்? அவன் பார்த்துட்டான். சீசர்கள் கூட பார்த்து விட்டார்கள். ஏன்? அந்த நாட்களில் காணப்பட்ட அநேக வியாதியஸ்தர்கள், அந்த நாட்கள் அநேகர் என்ன செய்தார்கள்? கண்டு தேவனை என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள், கேள்விப்பட்டு விசுவாசித்தார்கள். ஆனா எந்த நாட்களில் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, பார்க்காமல், நம்ம காணாமல், தொடாமல், இந்த வேத வசனத்தின் பிரகாரமாய் படித்து இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நம்ம நம்புகிற இந்த நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கிற நம்மள கர்த்தர் விசுவாசத்தை இல்லாத எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையை நீ நீதிமானாய் மாற்றப்பட்டு சமாதானம் உனக்குள்ள கடந்து வருவான். விசுவாசிக்கிற பிள்ளையே நீ பதறாம, நீ கோழையா இருக்க மாட்ட. நீ விசுவாசிக்கிறது நிமித்தமாய் உன்னுடைய செயல்கள் வீரம் உள்ளவைகளாய், வித்தியாசம் உள்ளவைகளாய், மேன்மை உள்ளவைகளாய் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளையே நீ ஒரு நாள் விட்டு கொடுத்துறாத, உன்னுடைய விசுவாசத்துல நீ போராடி என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். விசுவாசம் என்பது நாட்களில் பார்க்காமல் காணப்படுகிறவைகளாய் இருக்கிறது. பார்க்காதவைகள் மேல் விசுவாசம் வைத்து நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நாம் தேவன் மேல் விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். எவர்கள் தேவன் மேல் விசுவாசம் உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் மேன்மையானது எப்படியெல்லாம் வழி நடத்துகிறது, விசுவாசம் எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறது என்று சொல்லி ஆதாரமாய் ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஒரு சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க நம்ம 35ஆம் வசனத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். என்ன ஒரு சம்பவம் பாருங்கள். எரிகோவுக்கு பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு குருடன் வழியில, எரிகோவினுடைய வழியில பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவனை அங்கு காண்பிக்கப்படுகிறது. இந்த பிச்சை எடுக்கிறவனை குறித்து வேதவசனம், அந்த சம்பவம் என்னவென்றால், அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அங்க ஜனங்களுடைய சத்தம் முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமாய் காணப்படுகிறது.
அப்ப அவன் என்ன என்று சொல்லி அவன் கேட்கிறான். கேட்கும்போது அங்க சொல்லப்படுகிறது, இயேசு அங்க போகிறார் அப்படின்னு சொன்ன அவன் விசாரிக்கிறான். இயேசு அங்க போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான், இயேசுவே என்று சொல்லி அதிகமாய் கூப்பிடுகிறான். அவனை சத்தம் போடாதே என்று சொல்லி அநேகர் முன்னாடி போகிறவர்கள் எல்லாம் திரும்பி வந்து அவனை அதட்டுகிறார்கள். ஆனா இயேசுவோ அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனை தன்னிடத்தில் வரும்படியாய் அழைக்கிறார். அவனுக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். கர்த்தர் அவன் கேட்டதை உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்கிறார். பார்வை அடைகிறான். அவன் தேவனை துதிக்கிறான். அதை பார்த்த எல்லாரும் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், ஒருவன் விசுவாசித்தது நிமித்தமாய், ஒருவர் விசுவாசித்தது நிமித்தமாய் அவர்கள் மூலமாய் உண்டாகக்கூடிய மேன்மைகள். ஒன்று, பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில தேவனை விசுவாசிக்கிறான், தேவனை பார்க்கிறான். அதனுடைய விளைவுகள் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த பிச்சை எடுக்கிற நிலைமைகள் மாற்றப்படுகிறவைகளாய் காணப்படுகிறது. இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறவன், அவனுடைய பார்வை, அவனுக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. மூன்றாவது பார்க்கும்போது இவன் ஆராதிக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் ஆராய்த்தினுடைய விளைவு அங்க பார்க்கிற மற்றவர்களும் கூட சேர்ந்து தேவனை மேன்மையாய் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த நாட்களில் நான் விசுவாசித்தா எனக்கு என்ன நடக்கும்? முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அந்த குருடனுடைய வாழ்க்கையில, அந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில நடந்ததை போல மேன்மையான அனுபவத்தை கர்த்தர் தருவார். உங்க வாழ்க்கை மாற்றப்படும். இரண்டாவதாக, உங்கள் நிமித்தமாய் மற்றவர்களும் தேவனை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களையே மாற்றி விடுவார். இந்த ரெண்டு சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். நாம் விசுவாசிக்கிறதனுடைய மேன்மை, நம் விசுவாசிக்கிறது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில வழிநடத்தி செல்லப்படுகிற வழிகள் அதுதான். ஒன்று, நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நாம் மாறுகிறது நிமித்தமாய் நம்மளை சுற்றிலும் இருக்கிறவருடைய வாழ்க்கை நம்ம மூலமாய் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு பெரிய நற்சாட்சி வழங்கும்படியாய் கர்த்தர் செய்கிறார். ஆகையால் தேவன் விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் நீதிமானாய் மாற்றி, விசுவாசிக்கிறவருடைய காரியங்களை கர்த்தர் ஆகும் என்று சொல்லி, கர்த்தர் விசுவாசிக்கிறவனுடைய எல்லா காரியத்தையும் வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் தீவிரமாய் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் விசுவாசத்தில் வளருகிறவர்களாய், விசுவாசத்துல நாம் இன்னும் அதிகமாய் உறுதியாய் காணப்படும்படியாக, அந்த விசுவாசத்தினுடைய மேன்மையை பெறும்படியாக நீங்களும் நானும் இன்னும் அதிகமாய் விசுவாசத்துல நிலைநிற்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாட்கள் நாம் பார்க்கிறோம், எரிகோ என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எரிகோ ஃபுல்லா பேரிச்ச மரங்களினால, பேரிச்சம் பழங்களுக்கு தலை சிறந்ததாய் காணப்பட்டிருந்தது. ரோம அரசன் அங்க அதிகமாய் அந்த பேரிச்ச மரங்களை என்ன செய்தான், அங்க வைத்திருந்தான். அங்கிருந்து அநேகர் என்ன செய்வார்கள், இந்த பேரிச்சம்பழம் அதிகமாய் இருக்கிறபடினால் அநேகர் வியாபாரம் செய்யும்படியாக, வியாபாரம் பெற்றுக்கொண்டு போகிறவர்களாய் வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்படி என்றால் அங்க எரிகோல அதிகமான பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க. எரிகோல அதிகமாக அநேக ஜனங்கள் வருகிறவர்களாகவும் போகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இங்க பார்க்கிறோம், இந்த குருடன் வழியர் எரிகோவிலே, எரிகோவுக்கு சமீபமாய் இயேசு வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு குருடன், அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். எங்க? இந்த எரிகோவுக்கு அநேகர் வருகிறவர்களாய் இருக்கிற இடத்துலையும் போகிறவர்களாய் இருக்கக்கூடிய இடத்துல பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிச்சை எடுக்கிறவன் ஆட்கள் இல்லாத இடத்துல போய் பிச்சை எடுக்க மாட்டான். பிச்சை எடுக்கிறவர்கள், தேவையை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் ஆட்கள் கூட்டமாய் இருக்கிற இடத்துல தான் என்ன செய்கிறார்கள், பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். இங்கேயும் அதே சம்பவம் தான் அந்த எரிகோவில் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இவன் அங்க பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். எப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான்? வருகிறவங்க கிட்ட
ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விதங்களில் அழைக்கிறவனாய் காணப்பட்டிருப்பான். அம்மா வராங்கன்னா அம்மான்னு கூப்பிட்டுருப்பான், ஐயா வராங்கன்னா ஐயா அப்படின்னு கூப்பிட்டுருப்பான், அப்பா ஒருத்தர் மாதிரி வராருன்னா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருவான், ஒரு தம்பி வரானா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு காரியத்துல ஒவ்வொரு விதங்கள்ல பிச்சை போடும்படியாய் அவன் என்ன செய்து கொண்டிருப்பான். கூப்பிட்ட செயல்கள் காணப்பட்டிருக்கும், அவனுடைய செயல்பாடுகள் அங்க அப்படியாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறவன். வாசிக்கிறீங்களா வசனத்தை 36 37 வாசிக்க. ஜனங்கள் நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். அடுத்து சொல்லப்படுகிறது, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே என்று சொல்லி தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். 36 தெளிவாய் சொல்லப்படுகிறது, இது என்ன சத்தம் என்று சொல்லி விசாரிக்கிறான். இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அவைகளை குறித்து இவன் இப்ப விசாரிக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் நினைச்சுகிறான், அவைகளை குறித்து ஆவலாய் விசாரிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கென்று ஒரு படி எடுத்து வைக்கப்படும் போது தேவ ராஜ்யம் நம்மளுக்காக பல படிக்கட்டுகள் என்ன செய்கிறது, நம்மளை தேடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் நீங்கள் நானும் கிருபை பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் நம்ம மேல் பெரிதான அன்பும் ஆண்டவர் பெரிதான அக்கறையும் வைத்திருக்கிறார். இவன் அங்க இவ்வளவு நாள் பல சத்தத்தை கேட்டுக்கொண்டது அவன் இன்றைக்கு ஒரு பெரிய வித்தியாசமான சத்தம் உண்டாகுது என்று சொல்லி அது என்னவென்று விசாரிக்கிறான். அந்த விசாரிப்பு தான் அவனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை தூண்ட ஆரம்பிக்கிறது. இந்த நாட்களில அவனுடைய வாழ்க்கையில அந்த விசாரிப்பு தூண்ட ஆரம்பித்தது. அவன் இயேசு போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு அவர் ஏதாகிலும் ஒன்று செய்ய மாட்டாரா, அவர் செய்வார் என்பதை அவன் அறிந்தவனாய் அவைகளை குறித்து அவன் அக்கறைப்படுகிற அவைகளை குறித்து அதிகமாய் நினைத்து விசுவாசத்தோடு அவன் என்ன செய்கிறான், தேவனை கூப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். இந்த நாட்களில் நீங்களும் நானும் அதைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். அறிகிறவர்களாய் இருந்து அறிந்தவைகளில விசுவாசம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அவன் ஜனங்களிடத்துல கேட்டான், சரி இயேசு போறாரா, சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி விடல. ஏன்னா சாதாரணமா ஒருத்தன் இருந்தா அப்படி விட்டுருக்கலாம். அவன் நினைச்சுகிறான், அறிந்து அவரை நோக்கி இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில அறிந்ததோடு விட்டு விடாம, இன்றைக்கு கூட நம்ம வேதாமத்துல பிறந்ததுல இருந்து இத்தனை வயசு வரைக்கும் எத்தனையோ சர்ச்சுக்கு போன எத்தனையோ ஆண்டாண்டு காலமா வேதாமத்தை குறித்து அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஆனா அறிந்ததை அசை போடாமல், அறிந்ததை தியானிக்காமல், அறிந்ததை நாம் விசுவாசிக்காமல் வாழுகிறோம். இங்கே அவன் அப்படி அல்ல. அறிந்த உடனே அசை போட ஆரம்பிக்கிறான். ஒரு தேவனை நோக்கி விசுவாசத்தோடு அவன் என்ன செய்கிறான், தேவனுக்கு நிறை திசை நோக்கி பார்க்கிறான். தேவன் எனக்கு ஏதாவது செய்ய வல்லவர் என்பதை அறிந்து அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க நம்ம இந்த நாட்கள் அதுதான் வேத வசனத்தை நாம் அறிந்து, எத்தனையோ வேத வசனம் உங்களை இப்ப கேட்டோம்னா வேத வசனத்தை சொல்லுங்கன்னா நிறைய வேத வசனங்களை சொல்லுவோம். ஆனா ஒவ்வொரு வேத வசனங்களை நம்மளுடைய வாழ்க்கையில தியானிச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு வேத வசனங்களும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல நம்ம தியானித்து விசுவாசித்து அதனுடைய பொக்கிஷங்கள், அதனுடைய சாராம்சங்கள், அதுக்குள்ளாய் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்கும் போது அநேக காரியங்கள் இல்லை. வேத வசனத்தை அறிந்தவர்களாய் மாத்திரம் அல்ல, அறிந்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் செயல்படுத்துகிறவர்களாய், அவைகளை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போமே. வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17:11 அந்த வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணத்தார்
மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு இதோட ஃபுல் ஸ்டாப் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் காரியங்கள் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கல. தினந்தோறும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டே பை டே, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், தெசலோனிக்கேயர்ல இருந்தவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். இங்கே நம்ம தெளிவாய் சொல்லப்படுகிறது, வேத வசனத்தை மன வாஞ்சையினால கேட்கிறதோட ஃபுல் ஸ்டாப் வைக்காம அதை என்ன செய்கிறார்கள், மன வாஞ்சையா கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள், எனக்கென்று சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள், எனக்கு நடக்கும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த அவர்கள் அதோட விட்டுவிடாதபடி அவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து தினந்தோறும் அந்த வேத வசனத்தை என்ன செய்தார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்க்கிற தன்மை தான் தியானிக்கிற காரியம். ஆராய்ந்து பார்க்கிற தன்மை தான் அசை போடுகிற தன்மை. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு காரியங்கள் புரியும்படியாக நான் சொல்லுகிறேன். ஒரு மாடோ ஆடோ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது போய் நல்ல இடத்துல போய் என்ன செய்யுமா, அது தனக்கு தேவையான புல்களை என்ன செய்யும், அவைகள் நிறைய சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் நல்லா என்ன செய்யும், வேகமா அதை கடிச்சு உள்ள முழுங்கிரும். அந்த புல்ல அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிற்பாடு அது என்ன செய்யும், அந்த இடத்தை விட்டு கடந்து ஒரு இடத்துக்கு என்ன செய்யும், அது போய் உட்காரும். அந்த இடத்தை குறித்து நான் ஒரு விஷயம், அந்த 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 மாடனுடைய தன்மை குறித்து நான் ஒருவர் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். எப்படி என்றால், அந்த காலத்துல, முந்தின காலத்துல கிணறு தோண்டுவது எந்த இடத்தை எப்படி தோண்டுவாங்க, எந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி எப்படி கண்டுபிடிச்சு தோண்டுவாங்கன்னா, இந்த மாடு புல்ல தின்னுட்டு எந்த இடத்துல அதிக நேரமாய் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன செய்வாங்க, கிணறுகளை தோண்டுவார்கள். ஏன்? அந்த இடத்துல பசுமை இருக்கும், அந்த இடத்துல நீரோட்டம் நீர் வளம் காணப்படும். அதனால தான் அது என்ன செய்கிறது, பசுமையாய் நல்ல கூலான இடத்துல போய் என்ன செய்யும், உட்காரும். அதன்படி சொல்லி ஒருத்தவங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அது ஏற்றதா இருந்தது. பார்க்கிறோம். அப்ப இந்த மாடு எங்க போய் அதிகமாய் உட்காருகிறதோ, உட்கார்ந்து அசை போடுகிறதோ, அதற்கு கீழே தோன்றினால் கட்டாயம் நீர்வளம் இருக்கும் என்று சொல்லி அறிந்து கிணறு தோண்டுவார்களாம். போகட்டும். அப்ப அதுலயே ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு மாடு எந்த இடத்துல உட்காருகிறதோ, உட்காருகிற இடத்துல அதிகமாய் நீரூற்று இருக்கும், ஒரு வளமுள்ள தன்மை அங்க காணப்படும். நீங்களும் நானும் எந்த இடத்துல அசை போடும்படியாய் உட்காருகிறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாய் ஒரு வளமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பலனுள்ள ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். மனம் மாறக்கூடிய தன்மைகளை கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வளர்ச்சியை கர்த்தர் ஏற்படுத்தக்கூடிய இடத்தையும் கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மாடானது என்ன செய்யும், புல்ல சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யுமா, என்ன செய்யும், முழுங்கினத இப்ப எடுத்து என்ன செய்யுமா, அசை போடுமா. கண்ணை மூடிக்கிட்டு அசை போடுமா. பாருங்களா, அது என்ன அழகாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அசை போடுகிறது தியானம். அது என்ன செய்கிறது, உள்ள போனத அப்படியே என்ன செய்கிறது, கண்களை மூடி அசை போட்டு கொண்டிருக்கிறது. நம்ம அப்படி சாப்பிடுகிற தன்மையுடையவர்கள் அல்ல. ஆனா நம்மளுடைய மனசுக்குள்ளாக வேத வசனத்தை போட்டவைகளை என்ன செய்ய வேண்டுமா, கண்களை மூடி சிந்தையில அசை போட வேண்டுமா.
சிந்தையில நம்ம அசை போடும் போது தியானம் என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க நம்மளை தேவன் என்ன செய்கிறார்? தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்ம தியானிக்கிறவர்களாகி இருக்கிற நம்மளுடைய குணங்களை தேவனுக்கு பிரியமாக, தேவன் விரும்பத்தக்கதான, தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்ய, அந்த வசனம் என்ன செய்கிறது? தியானம் என்ன செய்கிறது? பாக்கியவான்களாய் மாற்றுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் வசனத்தை கேட்கிறது மாத்திரம் அல்ல, தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அங்க அந்த குருடன், அந்த பிச்சை கேட்கிறவன், அவன் விசாரிக்கிறதையோடு நின்று போகல. அவன் என்ன செய்கிறான்? அவன் வாஞ்சிக்கிறவனாய், அவன் என்ன செய்யறான்? அவனுடைய வாஞ்சை, அந்த வாஞ்சை தியானத்தை அடையாளப்படுத்துகிறது, விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் அப்படித்தான் வசனத்தை தியானிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். வசனத்தை தியானிச்சு நீங்க எந்த இடத்துல உட்கார்றீங்களோ அந்த இடத்துல ஒரு வளத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். நம்மளுக்கு எல்லாம் ஒரு சாதாரணமா நான் சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு சில இடத்துல போய் உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த இடத்துலயே எப்பயும் போய் ஜெபம் பண்ணணும் நம்ம நினைப்போம். அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல நல்லா ஜெபம் பண்ண முடியுது, நல்ல தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறது. அது வீடா இருந்தாலும் சில வேளையில சர்ச்சா இருந்தா கூட நம்ம அந்த சேரை யாருக்கு விட்டு கொடுக்கவே மாட்டோம். அந்த இடத்துல உட்கார்ந்துதான் நம்மளுக்கு ஆவியில நிரம்ப முடியும். இப்படி ஒரு சின்ன செட்டப் மைண்ட்ல இருக்கும். பாருங்க, ஒரு நம்மளுடைய வீட்டுல கூட முழங்கால் முடக்கி நம்ம ஜெபிக்கிற ஒரு இடத்துல ஒரு தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய அந்த பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுத்து வளமுள்ளவைகளுக்குள்ளாய் மாற்றுகிறதே, அதே போல தியானிக்கிற தியானமும் நம்முடைய வாழ்க்கையில வளமுள்ளவைகளை கர்த்தர் நம்மளுக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார். இந்த நாட்களில வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அவைகள் மேல் விசுவாசித்து தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாய் நாம் வாசிப்போமே, அந்த லூக்கா 18வது அதிகாரம் 37ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே, இயேசுவே என்று சொல்லி, எனக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுகிறவனாய் இருக்கிறான். நீர் எனக்கு கண்டிப்பா இறங்க வேண்டும். 38 சொல்லப்படுகிறது, நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவன் என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். முதலாவது அவன் விசாரிக்கிறான், இரண்டாவது அதை விசுவாசிக்கிறான். விசுவாசித்து அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். என்னைக்கு நம்ம விசுவாசமா இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகள் வரும். அதனால இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கும் போது எழுப்பின தடைகள்ல நிறைய பேர் உடைஞ்சு போனவங்க உண்டு. தடைகள் நிமித்தமாய் அநேக தள்ளப்பட்டவர்கள் உண்டு. இல்ல, அங்க நம்ம ஏற்கனவே ஒரு வேத வசனத்தை நம்ம படிச்சோமே, நம்முடைய வாழ்க்கையில யூதா 1:3 தான் விசுவாசத்திற்காய் நாம் என்ன செய்ய வேண்டுமா? போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமா? அப்ப எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க விசுவாசித்து ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா அதற்காக என்ன தடைகள் வந்தாலும் போராடணும், விட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்ப அதுல ஜீவன் இருக்காது, அதுல தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் அதுல இல்லாமல் போய்விடும். அதுல வளம் இருக்கக்கூடியவைகள் வளமற்றவைகளாய் போய்விடும். இந்த நாட்களில் அங்க சொல்லப்படுகிறது, இவன் கத்தும் போது அநேகர் வந்து முன்னாடி போனவங்க எல்லாம் வந்து இவனை கத்தாத என்ன புதுசா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறத என்ன செய்கிறாங்க? அதட்டுகிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இவ்வளவு நாள் அம்மா தாயே இப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு இயேசுவேன்னு சொல்லி கத்துறானே, இன்னைக்கு என்னமோ இயேசுவேன்னு சொல்லி கத்துறானே என்று சொல்லி அவனுடைய எண்ணங்கள் ஒருவேளை வித்தியாசப்பட்டு அவனை அதட்டி இருக்கலாம். அப்படிதானே நடந்திருக்கலாம். இன்னும் புதுசா இன்னைக்கு என்ன புதுசாவே கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கூட அப்படிதான் நினைப்பாங்க. என்ன இவங்க புதுசா ஏசுன்னு போறாங்க, இவங்க எல்லாம் எதுக்கு ஏசுன்னு கும்பிடுறாங்க? இவங்களுக்கு வீடு கொடுக்க கூடாது, இவங்களுக்கு வந்து வேலை கொடுக்க கூடாது, இவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிடக்கூடாது, இப்படி எல்லாம் கவலையே படாதீங்க. விசுவாசத்துல அவங்க சொல்லப்படுகிறது, அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். எதையும் பொருட்படுத்தாம போராடுகிறவனாய்,
அவங்க சொல்றதை எதுவுமே காதுல வாங்கிக்காம அவன் எந்த காரியத்தை குறித்து விசுவாசித்தானோ அதற்காக போராடி எழும்புகிறவனை காணப்பட்டான். அந்த விசுவாசம்தான் அவனுடைய வாழ்க்கையில மேன்மைக்கு முன்னாடி கொண்டு போய் மேன்மை அடையும்படியாய் கொண்டு போய் விட்டது. இந்த நாட்கள் அநேகர் விசுவாசத்துல எழும்பி அநேகர் தோற்று போயிருக்கலாம். விசுவாசத்துல எழும்பும் போது அநேக போராட்டங்கள் தோற்று போயிருக்கலாம். விசுவாசத்துல இருந்துகிட்டே இருக்கிறோமே, ரொம்ப நாளா இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நிமித்தமா எதிர்பார்த்தது நடக்கலன்னு சொல்லி தோற்று போயிருக்கலாம். உங்க விசுவாசத்துக்காக நீங்க போராடுங்க. விசுவாசத்துல தியானமாய் வேத வசனத்தை கொண்டு தியானமாய் இருங்க. வேத வசனத்தை கொண்டு தியானமாய் இருக்கும்போது கட்டாயம் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தேவன் செய்வார் ஒருதலையான காரியங்கள். தேவனை வெறும் தேவைக்காக மாத்திரம் விசுவாசமா இருக்க வேண்டாம். தேவன் மேல வசனத்தை கொண்டு அநேக காரியங்களை கொண்டு அவர் மேல் விசுவாசம் உடையவர்களாய், வசனம் சொல்லுகிற காரியங்களை விசுவாசம் உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். நீங்களும் நானும் தேவைக்காக மாத்திரம் விசுவாசிக்காம தேவனை எல்லா காரியத்துக்காக நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அங்க நமக்கு கடைசியாக நம்ம பார்க்கிறோம், அதட்டின போது கூட அவை யாரையும் பொருட்படுத்தாம இன்னும் அதிகமாய் கத்த ஆரம்பித்தான். அது என்ன தெரியுமா? அதனுடைய விளைவு, எல்லாரும் அதட்டுறாங்க, ஆனா இயேசு அவனை திரும்பி பார்க்கிறார். அவனை திரும்பி பார்த்து அவனை பேசுகிறார். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசமா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு போராட்டம் சோதனை ரொம்ப அதிகமா வருதா, இயேசு திரும்ப ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க விசுவாசிக்கும் போது நிறைய பேர் உங்களை எதிர்க்கிறாங்களா, நீங்க மட்டும் உண்மையா இருக்கும்போது நிறைய பேர் உங்களை எதிர்க்கிறாங்களா, தேவன் உங்க பின்னாடி உங்களை பார்க்கிறவராய் காணப்பட்டார், திரும்புகிறார். அவரும் நடந்து போய்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா இவர்கள் இவனுடைய சத்தத்தை அதட்டின போது இயேசு திரும்பி அங்க என்ன செய்கிறாராம், ஆண்டவர் அங்க பார்க்கிறோம், நான் இயேசு நின்று அவன் சத்தமிட்டதில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்கிறார். பாருங்க, போய்கிட்டு இருந்தவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்க விசுவாசத்தை, உங்களை நிறைய பேர் அதட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறிந்து திரும்பி பார்த்து உங்கள் பக்கமாய் திசை திரும்புகிறார். உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகையால் விசுவாசிக்கிற பிள்ளைகளே, நீங்க தளர்ந்து போகாதீங்க. விசுவாசிக்கும் போது நிறைய பிரச்சனையே வருது. பிரச்சனை வந்தாதாங்க இயேசு திரும்புறாரு. பிரச்சனை வராத பட்சத்துல இயேசு திரும்ப மாட்டாருன்னு நினைச்சுக்கோங்க. பிரச்சனை நம்மளுக்கு வந்துருச்சா அப்பதான் நம்ம கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. பிரச்சனை சோதனைகள் வருதா, நிறைய பேர் இப்படிலாம் செய்யாத, அப்படி செய்யாத, நீ செய்யறது தவறுன்னு சொல்லிட்டு அநேகர் உங்களை தட்டுகிறாங்களா, உங்களை மட்டமாக்குறாங்களா, கவலைப்படாதீங்க. இப்பதான் இயேசு உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய சீசன். இப்பதான் ஆண்டவர் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய நிலைகளுக்குள்ளாய் காணப்படுகிறது. உங்க விசுவாசம் இப்பதான் நிச்சயமாய் வளமுள்ளவைகளாய் காணப்படக்கூடிய காலங்களுக்குள்ளாய் காணப்படுகிறீர்கள். அவை எல்லாரும் அதட்டினாங்கன்னு சொல்லிட்டு வாயை மூடல, திரும்ப சத்தமாய் கூப்பிட்டான். ஆண்டவர் பின் திரும்பி அவனை என்ன செய்கிறார், நோக்கி பார்த்து கிட்டக்க வரும்படியாய் கூப்பிட்டு ஆண்டவர் அவனுக்கு உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க அவன் சொல்லுகிறான், அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அதற்கு இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தினான். அடுத்து சொல்லப்படுகிறது, அவனுக்கு பின் சென்றார்கள். மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவன் என்ன செய்தார்களாம், புகழ்ந்தார்களாம். இந்த உங்களுடைய கஷ்ட சூழ்நிலைகளை பார்க்கிற உங்களை அதட்டினவங்க எல்லாரும் ஒரு நாள் வரும்போது உங்கள் கூடவே தேவனை ஆராதிக்கும்படியாய், நீங்கள் ஆராய்ந்து தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லும்படியாய், உங்களுடைய கஷ்ட அந்த விசுவாச சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் அதட்டினோமே அதுதான் உண்மையான காரியம் என்று சொல்லி அவர்கள் சொல்லத்தக்கதான காலங்கள், சூழ்நிலைகள், சாட்சிகளை நீங்கள் பெறும்படியாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்கள் நம்ம பார்த்தோம், விசுவாசமா நம்ம இருக்கிறதுனால எனக்கு என்னென்ன பலன், ஆண்டவர் என்னை நீதிமானாய் மாற்றி சமாதானத்தை கொடுக்கிறார். நான் விசுவாசமா இருக்கும்போது நான் கோழையா இருக்க மாட்டேன்.
நான் வீர செயல்களை நான் செய்யக்கூடிய பலத்தை கத்தர் தருகிறார். விசுவாசமாய் நான் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நான் பதறவே மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் எனக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. நீ விசுவாசித்த பிரகாரமாகவே உனக்கு எல்லாம் ஆக கடவுது என்று சொல்லி நம்ம வாசித்தோம். நம்ம விசுவாசிக்கிற காரியம் நம்மளுக்கு அப்படியே கட்டாயம் நடக்கும். ஆனால் இந்த இவனுடைய ஒரு குருடனுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்ததனுடைய மேன்மை என்னவென்றால், விசுவாசத்தினுடைய மேன்மை, அறிந்ததை அசை போட்டான். அசை போட்டதனுடைய விளைவுகள், அவன் விசுவாசித்தான். அநேகர் வந்து தடை பண்ணினார்கள். தடை பண்ணின போது மீண்டும் தேவன் மேல் விசுவாசமாயிருந்தால் தேவன் அவனிடத்தில் திரும்புகிறவராய், அவனை அழைக்கிறவராய், அவனுடைய கோரிக்கை என்னவென்று சொல்லி கேட்டு அவனுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவன் ரட்சிக்கப்பட்டது, அவன் விடுதலையாக்கப்பட்டது, அவன் அற்புதம் அடைந்தது மாத்திரமல்ல, அதை சுற்றிலும் இருக்கிறவர்களும் தேவனை மகிமைப்படுத்தும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ விசுவாசிக்கிறதால உனக்கு மட்டும் நன்மை அல்ல, முழு குடும்பமே, உன்னை பார்க்கிற குடும்பத்தாரே ரட்சிக்கப்படும்படியான மாற்றத்தை, ரட்சிப்பை உன் விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்க பார்க்கிறோம், அவன் தேவனை மகிமைப்படுத்துறான்னு சொல்லப்படுகிறது. சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களும் தேவனை மகிமைப்படுத்தி புகழ்ந்தார்களாம். இவன் என்ன செய்தானோ அதே நன்மையை மற்றவர்களும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகினது. தேவ பிள்ளையே, உன் வீட்டில் நீ மட்டும்தான் விசுவாசிக்கிறாயா, நீ மட்டும்தான் ஜெபிக்கிறாயா? இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. உன் விசுவாசத்துல பரீட்சை வந்தாலும் சோதனை வந்தாலும் தளர்ந்து போகாம தடைகளை மேற்கொள்ளு. கர்த்தர் ஒரு நாள் வரும், உன்னை திரும்பி பார்த்து உனக்கு வேண்டிய காரியத்தை செய்வார். உன் குடும்பத்தார் எல்லாரும் நீ ஆராதிக்கிற தேவன், நீ விசுவாசித்த தேவன், நீ சொன்ன தேவன் தான் உண்மை உள்ளவர் என்று சொல்லி உங்களை போலவே ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நினைச்ச காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் நடத்தி தர போதுமான தேவனா இருக்கிறார். ஆகையால் விசுவாசம் நம்மளை வழி நடத்தும். விசுவாசம் நம்மளை மேன்மைக்கு எதுவாய் கொண்டு போகும். விசுவாசம் நம்மளை சாட்சியாய் வைக்கும். விசுவாசம் நம்மளை கொண்டு மற்றவர்களின் ரட்சிப்புக்குள்ளாய் தேவனுக்கு நேராய் வழி நடத்தக்கூடியவைகளாய் காணப்படுகிறது. இந்த நாட்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த நாளில் எத்தனையோ சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய சத்தியம் வேணும் சொல்லி வாஞ்சிக்கிறவங்க தாகமா இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த தாகம் தீர்ந்ததுக்கு பிற்பாடு நம் ஆண்டவருக்காய் நின்ற காரியங்கள் உண்டா? பாருங்கள், தோமா ஆண்டவரை தொட்டு பார்த்தான், விசுவாசித்தான். அவன் தேவனுக்காய் அவனை பார்த்த சீசர்கள் எல்லாரும், இயேசுவை பார்த்த சீசர்கள் எல்லாரும், கண்டு விசுவாசித்த சீசர்கள் எல்லாரும் அப்போஸ்தலராய் மாற்றப்பட்டார்கள். தேவனுக்காய் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு துணிந்தார்கள். தேவனுக்காய் தீவிரமாய் நின்றார்கள். இந்த நாட்களில் எத்தனை சத்தியத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில தீவிரமாய் இல்லாமல் போய்விட்டோம். எத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை கேட்கணும். அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், அந்த சத்தியம் ரொம்ப ஆழமான சத்தியம், அந்த சத்தியம் ரொம்ப சூப்பரான சத்தியம், ரொம்ப பயங்கரமான சத்தியம். இதை கேட்டு 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 நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல வளமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பார்த்து மற்றவர்களும் ஆண்டவரை நோக்கி வரக்கூடிய மேன்மையை நம்மளால் கொடுக்க முடிந்திருக்கிறதா? நம்மளுக்குள்ள இந்த விசுவாசம் அந்த செயல்களுக்குள்ளாய் கொண்டு போயிருக்கிறதா? எத்தனை போராட்டத்துல நம்ம கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் நின்றோம், வாழ்ந்தோம், நிலையாய் காணப்பட்டோம்? இல்லையே. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்துலயும் தோல்விதான். எதனால தோல்வி? சத்தியம் இல்லாதபடினால், சத்தியத்தினுடைய கிரியைகள் இல்லாதபடினால், வேத வார்த்தையின்படி நடக்காதபடியினாலும் தான் தோல்வி அடைந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் ஜெயமாய் மாறுவதற்கு சத்தியத்தின் பிரகாரமாய் நாம் சத்தியத்தை தியானிப்போம். விசுவாசமாய் அவைகளை வசனத்தை தியானிப்போம். அந்த வசனத்தை தியானிக்க கத்த நம்மளுக்குள்ள இருக்கிற எழும்பக்கூடிய ஆண்டவர் எழும்பி நம்மளை வளமுடையவர்களாய் கத்தர் மாற்ற போதுமான தேவனா இருக்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, அந்த ஒரு மாடானது சாப்பிட்டு அது ஒரு இடத்துல, குளிர்ச்சியான இடத்துல வந்து உட்கார்ந்து அப்படியே கண்களை மூடி அசை போட்டு கொண்டிருக்குமா. அந்த இடத்துக்கு கீழே தான் பல நூற்றாண்டு காலம் தண்ணீர், ஒரு கிராமத்துக்கே தேவையான அளவுக்கு தண்ணீர் தேவை உள்ள வளம், நீர் வளம் காணப்படும். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் அப்படித்தான் தியானிக்கிற பிள்ளையே,
வேத வசனத்தை விசுவாசித்து தியானிக்கிற பிள்ளையாய் நாம் காணப்படும் போது நாம் உட்கார்ந்து தியானிக்கிற இடமும் தியானிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு நீர்வளத்தை போல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போதுமான தேவனா இருக்கிற. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? என் வாழ்க்கைய ஒரு கிணறை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எத்தனை சத்தியத்தை நான் கேட்டு இருக்கேன். எத்தனை நாள் நான் ஒருவேளை நான் நல்லா பைபிள் படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், ஆனா எந்தெந்த காரியத்துல விசுவாசமா இருந்தேன். என் வாழ்க்கையில எத்தனை தோல்விகள் நான் அடைஞ்சிருக்கிறேன். அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அசை போடாத ஒரு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில, அசை போடுகிற ஒரு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இல்லை. தியானிப்பு இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைமுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. ஓ துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்க பதரை போல இருக்கிறார்கள், ஆனால் அவன் தேவனுடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களில் ஆண்டவர் கிட்ட கேளுங்க, நான் தியானிக்கிற பிள்ளையாய் வாழ வேண்டும். தியானிக்கும் போதுதான் விசுவாசம் எழுப்ப ஆரம்பிக்கும். சகேயு என்று சொல்லப்படுகிறவனை நாம் பார்க்கிறோம். அவன் இயேசுவை குறித்து அறிகிறவனாய் காணப்பட்டான். இயேசு பற்றி அறிகிறவனாய் காணப்பட்டான். அதுக்கப்புறம் அவரை பார்க்கும்படியாய் வகை தேடினானே, அதுதான் விசுவாசம். அவன் வகை தேடின போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் விசுவாசிக்கும் போதே மரத்து மேல ஏறி, கஷ்டப்பட்டு மரத்து மேல ஏறி இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி அவன் வகை தேடின அந்த விசுவாசத்தை இயேசு கண்டு, அவர் எவ்வளவு பெரிய கூட்டத்துல பிஸியா இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு விசுவாசிக்கிறவனுடைய பக்கத்துல வந்து நிற்கிறார். சகையினுடைய மரத்தடியில நின்றுகிட்டு அண்ணாந்து பார்த்து, சகையுவே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல இருக்கணும், உன் கூட நான் தங்கணும், உன் கூட நான் சாப்பிடணும், உன் நேரம் உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் உன் கூட வாழணும்னு சொல்லி விரும்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளையோடு வாழணும்னு சொல்லி விரும்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளையினுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளையை கர்த்தர் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சகையு ஒரு இன்கம் டாக்ஸா பணக்காரனா வாழ்ந்து அவன் சாதிக்கல. இயேசுவை தேடினதுக்கு பிற்பாடு, விசுவாசித்ததுக்கு பிற்பாடு, தேவனோடு வாழ ஆரம்பித்ததுக்கு பிற்பாடுதான் சகையினுடைய வாழ்க்கை இந்த வேதாமத்தில் இடம் பெறக்கூடியவைகளாய், அவருடைய வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில மாற்றக்கூடியவைகளாய் காணப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ இன்னைக்கு எங்கெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தியானிக்கிற இடம் இருக்கிறதா? வேத வசனத்தை நம்ம சர்ச்சுக்கு போகும்போது அநேக நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. ஒருவேளை நீங்க நோட்ஸ் எடுக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. நோட்ஸ் எடுக்கிற பிள்ளைகள் அவைகளை தியானிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. அந்த தியானத்துலதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றக்கூடியவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே விசுவாசத்துல நான் பலப்படும்படியாய், விசுவாசத்துல நான் வளரும்படியாய் என்னை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில எத்தனையோ தோல்வியை நான் சந்திச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எல்லாத்துக்கும் காரணம் என் வாழ்க்கையில தியானம் இல்லாமல் இருந்தபடினால், விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற அந்த வேத வசனம் என்ற தியானம் இல்லாதபடினால், அநேகர் வந்து நான் ஜெபம் பண்றேன், பல நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இல்ல ஃபாஸ்டிங், வேத வசனம் இல்லாமல், தியானம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட். வேத வசனம் இல்லாமல் தியானிக்கிற தியானம் வேஸ்ட். வேத வசனம் இல்லாமல் விசுவாசிக்கிற விசுவாசம் வேஸ்ட். இந்த நாட்களில உங்க வாழ்க்கையில நீர்வளத்தை கர்த்தர் அடியில வைக்க வேண்டும் என்றால், கர்த்தர் இந்த நாட்களில தியானமுடைய பிள்ளைகளாய் மாறுங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1 போல இரவு பகலும் தியானம் உள்ள பிள்ளைகளாய் காணப்படுவோமா? ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே என்று சொல்லி வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே கூப்பிடுங்க. தியானம் செய்ய வேண்டும். ஒருவேளை வேதம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த வேதத்தை அப்படியே கரங்களை விரிச்சு கொண்டு, அன்றைய இந்த வேத வசனத்தை நான் தியானிக்கணும், இதை நான் ஆண்டவரே எனக்குள்ள கொண்டு வரணும் என்று சொல்லி தியானிப்போமா? அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே ஹல்லேலூயா.
வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. பாடுங்க எல்லாரும் குடும்பமாக வாய்களை திறந்து வெட்கப்படாம பாடுங்க. மைவிட கரங்களை ஏற்றிக்கொண்டு இயேசுவே, ஹalleluya. ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். கேட்போமா? ஜீவ தண்ணீர் ஆண்டவரே, தியானிக்கிற இதயத்தை தாருங்க ஆண்டவரே. வசனத்தை படிக்கிற ஒரு இதயத்தை தாரும் ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். அப்பா, நாங்கள் படிக்கிற வேளையில் வேதத்தை எப்பெல்லாம் நாங்கள் திறக்கிறோமோ, எப்போதெல்லாம் நாங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, உம்முடைய வேதத்தின் வெளிச்சம் எங்களுக்குள்ளாய் மகத்துவமாய் எழும்பட்டும். விசுவாசம் எங்களுக்குள்ளாய் எழும்பட்டும். விசுவாசம் எங்களை ஆண்டவரே மேன்மைக்குள்ளாய் வளர வைப்பதாக. ஓ, எங்களுடைய வாழ்க்கையில வசனத்தை நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற பெருமை இருக்காதபடி, எனக்கு நிறைய வேத வசனம் தெரியும் என்று சொல்லுகிற பெருமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால இந்த நாட்கள் எங்கள் ஜனங்களை விட்டு எடுத்து போடப்படுவதாக. ஆண்டவரே, தாழ்மை உள்ள சிந்தையை கத்த தாருங்க. ஒரு வேத வசனத்தை தெரிந்தாலும் அந்த வேத வசனத்தை குறித்ததான தியானம் உடைய பிள்ளைகளாய், அன்றைய அவைகளுக்குள்ளாக தியானிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் கிருபைகளை தருவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கர்த்தர் தாருங்க. நாங்கள் படிக்கணும் வேத வசனத்தை படிச்சு அதை தியானிக்கிறவர்களாய் வளமுள்ள ஒரு வாழ்க்கை சிறந்து விளங்குவதற்கு எங்களுக்கு கிருபை தாருங்க. எனக்கு எதுலயும் வசனம், எதுலயும் எல்லாத்துலயும் வசனம் என்று சொல்லி பெருமையாய் இருக்காதபடி ஆண்டவரே, வசனத்தை மாடு போல ஆண்டவரே, அந்த மாடை அடையாளமாய் சொல்லி ஆண்டவரே சொன்னோமே, ஆண்டவரே அது எப்படி ஆண்டவரே அசை போடு கொண்டிருக்குமோ, சத்தம் போடாது, அது கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரே அவை ஆண்டவரே உட்கொண்டவைகளை தியானிக்குமோ, இந்த நாட்களில பெருமை இல்லாதபடி தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்துல கண்களை மூடி தியானிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. எப்படி அந்த குருடனுக்கு கர்த்தர் மனம் இறங்குனீங்களோ, அவனுடைய போராட்டங்கள்ல கர்த்தர் திரும்பி நின்று அவனுடைய போராட்டங்களை கர்த்தர் மாற்றி, அன்றைய எத்தனையோ பேர்கள் போய் அவனை தடுத்தார்கள், அவர்களெல்லாம் விலகி போங்க, இவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவனை மாத்திரம் கூப்பிட்டதை போல ஆண்டவரே அசை போடுகிறவர்களை கர்த்தர் சமீபமாய் அழைப்பீராக. சகையு வாஞ்சித்தான், அவனை கர்த்தர் விசேஷமாய் அழைத்தீரே. இன்றைக்கும் எங்களையும் தாழ்மையாய் வேத வசனத்தை படிக்கிற பிள்ளைகள், தாழ்மையாய் வேத வசனத்தை அசை போடுகிற பிள்ளைகளை கர்த்தர் அழைப்பீராக. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாடுகளை சோதனைகளை கர்த்தர் ஜெயிக்கும்படியாய் பலத்தை தருவீராக.
தலை சிறந்து விளங்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கரங்களை தட்டி கர்த்தர் இந்த கொடுத்திருக்கிற வாழ்க்கை எங்களுடைய ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற வைக்கட்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். இந்த வசனத்தை படிக்கும் போது அப்படிப்பட்ட வெளிச்சம் உதயமாகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்க சபையில ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தை படிச்சு தியானிக்கிறவர்களாய், இந்த தியானத்தின் மூலமாய் சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாய், அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள எழுப்பி ஜீவ விருட்சம் போன்ற வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில காணப்படும்படியாய் எங்க சபை மக்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் எங்களுக்கு நிறைய வசனம் தெரியும், மணிக்கணக்கா நாங்க பைபிள் படிக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை இல்லாதபடி, நொடிக்கு நொடி வசனத்தையே சொல்லிக்கிட்டு பரிசுத்தமா நான் இருக்கிற பிள்ளைன்னு சொல்லிட்டு பெருமை பீத்தாதபடி, பெருமையாய் சொல்லிக் கொண்டிருக்காதபடி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒரு வேத வசனத்தை அறிந்து தியானிக்கிற பிள்ளை எவ்வளவு உத்தமமாய் பாக்கியமா உள்ளவர்களாய் கர்த்தர் வழி நடத்துவீங்க. கர்த்தர் வழி நடத்துகிற ஒரு வாழ்க்கையை இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தாருங்க, எங்களுக்கும் கர்த்தர் தாருங்க. எங்களை தாழ்த்துகிறோம், மகிமைப்படுங்க ஆண்டவரே. இதற்காய் உதவி செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் உண்டு எல்லாம் இதற்காக இந்த ஒளிப்பதிவுக்காய் உதவி செய்திருக்கிற, இதற்காய் ஆண்டவரே அநேகர் கொடுத்தும் அநேகர் ஆண்டவரே செயல்பட்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அநேகர் தங்களுடைய நேரங்களையும் தியாகங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இதை ஊழியமாய் செய்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவ கிருபை வெளிப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா நாட்களிலும் நிறைந்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து உங்களுக்கென்று காணப்படுகிற, உங்களுக்கென்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கென்று கர்த்தர் வேலைகளை கர்த்தர் தருவார். அது எப்படிப்பட்ட வேலைகளினாலும், சின்ன வேலை சாதாரண வேலைனாலும் அது ஆண்டவர் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி மதிச்சு இந்த நாட்கள்ல போங்க. கர்த்தர் கொஞ்சத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல பயங்கரமான தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால நீங்கள் உங்களுடைய வேலைகளுக்கு ஜெபித்து கடந்து செல்லுங்கள், தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கை வளமுள்ளவர்களாய் மாற்றுவார். God bless you. God bless you.